வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, சமுத்திரத்தையும் அவருடைய ஜீவராசிகளை உருவாக்கினவரே, எங்கள் ஜீவனுள்ள தெய்வமே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் தாழ்த்துகிறையா. ஓங்கிய புயத்தோடு பலத்த கரத்தோடு 11 மாதங்களை கடந்து வர கற்றுக் கொடுத்த கிருபைக்கு அம்முக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 12வது மாதம் 1ஆம் நாளிலும் உம்முடைய சந்நிதியிலே நாங்கள் கூடி வர கத்த பாராட்டுகிற பெரிதான அன்புக்கான நன்றி ஐயா. தேவ அன்பின் பூர்ண கிருபைகள் தங்கட்டும். பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் கூடி ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய மகிமை விளங்கட்டும். கர்த்தருடைய பரிசுத்தமும் கிருபையும் எங்களை ஆண்டு வழிநடத்தும்படியாய் தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடுவதில்லையே. உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தையும் வல்லமை விளங்க பண்ணும்படியாய் உம்முடைய வல்லமை நிறைந்த பெட்டியோடு கூட எங்களை ஆண்டு வழிநடத்தும்படியாய் உம்முடைய கிருபை பெருகும்படியாய் தாழ்த்துகிறப்பா. என் தேவனை உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனை அழைத்து வந்து பிள்ளைகளை தாழ்த்துகிறேன். தகப்பனை இயற்கையும் தடை பண்ணாத வண்ணம் கர்த்தாவே தூரம் சமயமாய் காணப்படுகிற அனைத்து பிள்ளைகளை அழைத்து வாங்க. கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னத்திற்குள்ளாய் கிருபைக்குள்ளாய் கர்த்த ஆண்டு வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. தகப்பனை பாடலை பாடி துதிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபை தாங்க. தகப்பனை உமக்கு நன்றி நன்றி. ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேக தைலம் ஆண்டு வழிநடத்துங்க. ஐசத்தை காண பண்ணுங்க. தேவ அன்பின் பூர்ண கிருபைகளுக்குள்ளாய் எங்களை நடத்துங்க, ஆஸ்வதிங்க. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். பெயரை சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் நித்தம் நடத்தி செல்வதா, பெயரை சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் நித்தம் நடத்தி செல்வதா. எந்த கவலை பாரத்தை முற்றும் அவர் மீது வைத்திடுவேனா, எந்த கவலை பாரத்தை முற்றும் அவர் மீது வைத்திடுவேனா. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். எந்த தலையில் உள்ள மயிரெல்லாம் உன்னதரை எண்ணி வைத்துள்ளார், எந்த தலையில் உள்ள மயிரெல்லாம் உன்னதரை எண்ணி வைத்துள்ளார். அவரின் உத்தரவில்லாதொன்று கீழே விழால் என்று அறிவினார், அவரின் உத்தரவில்லாதொன்று கீழே விழால் என்று அறிவினார். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். தேவன் எந்தன் பட்சத்தில் இருக்க மனிதன் எனக்கு என்னதான் செய்வார், தேவன் எந்தன் பட்சத்தில் இருக்க மனிதன் எனக்கு என்னதான் செய்வார். எந்தன் கண்ணீரை தகுதியில் அவரின் கணக்கில் வைத்துள்ளாரோ,
கண்ணீரை தம் துருத்தியில் அவரின் கணக்கில் வைத்துள்ளாரல்லோ. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். வலது கரத்தை பிடித்து என்னையோ உனது துணை நான் என்று சொல்லி, வலது கரத்தை பிடித்து என்னையோ உனது துணை நான் என்று சொல்லி, வழக்காடுவோர் அனைவரையுமே வெட்கப்பட்டு போக செய்வாரே. வழக்காடுவோர் அனைவரையுமே வெட்கப்பட்டு போக செய்வாரே. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். தேவ தமது ஐஸ்வர்யத்தினால் எந்த குறைகளை எல்லாமே, தேவ தமது ஐஸ்வர்யத்தினால் எந்த குறைகளை எல்லாமே, கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவாரே கவலையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவாரே கவலையே. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். தேவன் எந்தன் பட்சத்தில் இருக்க மனிதன் எனக்கு என்னதான் செய்வார்? கர்த்தர் நம்முடைய தேவன் எந்தன் பட்சத்தில் இருக்க சத்ரு வெட்கப்பட மனிதன் எனக்கு என்னதான் செய்வார்? எந்தன் கண்ணீரை தம் துருத்தியில் அவரின் கணக்கில் வைத்துள்ளாரல்லோ. எந்தன் கண்ணீரை தம் துருத்தியில் அவரின் கணக்கில் வைத்துள்ளாரல்லோ. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். வலது கரத்தை பிடித்து என்னையோ உனது துணை நான் என்று சொல்லி, வலது கரத்தை பிடித்து என்னையோ உனது துணை நான் என்று சொல்லி, வழக்காடுவோர் அனைவரையுமே வெட்கப்பட்டு போக செய்வாரே. வழக்காடுவோர் அனைவரையுமே வெட்கப்பட்டு போக செய்வாரே. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். தேவன் தமது ஐஸ்வர்யத்தினால் எந்த குறைகளை எல்லாமே, தேவன் தமது ஐஸ்வர்யத்தினால் எந்த குறைகளை எல்லாமே, கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவாரே கவலையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவாரே கவலையே. கர்த்தர் என்னை விசாரிப்பவர்,
தப்புவிப்பவர். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால், நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால், அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என்னை அரவணைக்க யாரும் இல்லை, என்னை தேடிடவோ யாரும் இல்லை, என்னை தேடிடவோ யாரும் இல்லை. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால், என் தனிமையின் நேரத்தில் என்னோடு நீர் இருந்தீர். நான் சோர்ந்திட்ட நேரத்தில் நீரே என் பலன் தந்தீர். என் தனிமையின் நேரத்தில் என்னோடு நீர் இருந்தீர். நான் சோர்ந்திட்ட நேரத்தில் நீரே என் பலன் தந்தீர். நான் மனவேதனையால் தவித்த போது என் மனதுக்கு மருந்தானி. மனவேதனையால் தவித்த போது என் மனதுக்கு மருந்தானி. என் இயேசுவை போல் யாரும் இல்லை, அவர் அன்பிற்கிடாய் ஏதும் இல்லை. என்னை பாவி என்று வெறுக்கவில்லை, அவர் நடத்தினதை நான் மறக்கவில்லை. என் இயேசுவை போல் யாரும் இல்லை, அவர் அன்பிற்கிடாய் ஏதும் இல்லை. என்னை பாவி என்று அவர் வெறுக்கவில்லை, அவர் நடத்தினதை நான் மறக்கவில்லை. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால், என் தோல்வியின் நேரத்தில் துணையாக நீர் இருந்தீர். தவறின நேரத்தில் உம் கரம் ஏந்திக் கொண்டீர். என் தோல்வியின் நேரத்தில் துணையாக நீர் இருந்தீர். நான் தவறின
நான் என்றோ எங்கோ படித்திருப்பேன். அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ படித்திருப்பேன். என்னை புரிந்து கொள்ள என் இயேசு உண்டு. என்னை அரவணைக்க என் நேசர் உண்டு. என்னை தேற்றிடவோ என் இயேசு உண்டு. என்னை தேடிடவோ என் நேசர் உண்டு. என்னை புரிந்து கொள்ள என் இயேசு உண்டு. என்னை அரவணைக்க என் நேசர் உண்டு. என்னை தேடிடவோ என் இயேசு உண்டு. என்னை தேடிடவோ என் நேசர் உண்டு. கரங்களை பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சாமினி. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானே, என் கேடகமுமானே. நீதானே என் துணையானே, என் கேடகமுமானே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலை
மேல் நினைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இஸ்ரவேலின் ஜெயவலமானுடைய கருத்துக்குள்ளாய் கர்த்தாவே 11 மாதங்களிலும் உம்முடைய அன்பின் கரம் பிள்ளைகளை நடத்தி வந்து பிள்ளைகளுடைய பிரயாசத்தின் பலனை பிள்ளைகள் உமக்கென்று கொடுத்த தகப்பனை காணிக்கைகளை அங்கீகரித்து ஆஸ்வதிப்பீராக. விசேஷித்த வண்ணமாய் தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்த பிள்ளைகளை காணிக்கையாக பலியாக உம்முடைய பலிபீடத்தில் அர்ப்பணித்த பிள்ளைகளை அதிகமான கிருபைகளோடு கூட கர்த்தர் நீர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வல்லமையுள்ள பிரசன்னமும் கிருபையும் நடத்துங்க. இயேசுவின் ரத்தத்தின் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமாய் இருக்கக்கூடிய இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாய் இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலும் காலை வேளையிலும் கர்த்தர் மகிமைப்படக்கூடியவராக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. காலை வேளையிலும் அந்த பிள்ளைகளுக்காக கொஞ்சம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? கொஞ்சம் சத்தமாக சொல்லாமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக பிள்ளைகளுக்கு நித்திரை அப்படியே காலை வேளையிலும் அந்த குழு இருக்கும். அதுக்கும் நான் கூட கொஞ்சம் அப்படியே அசந்து நான் டேப்லெட் போட்டேன், கொஞ்சம் கழுத்து வலி கோல்டாக இருந்ததுன்னு. அது நல்லா அலாரம் அடிக்குது, தாலாட்டு பாட்டு பாடுற மாதிரி அது கேட்குது. இத்தனைக்கும் பக்கத்தில் வச்சுருந்தேன். ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே சரியான வேளையில் கடந்து வர கர்த்தர் கிருபை தந்தா. அருமையான தம்பி ஞானராஜ் முதல்ல அதுவாகவே வந்தாங்க. நின்னா நான் பார்த்து சிசிடிவியில் பார்த்து உடனே ஃபோன் பண்ணி போயிட போகிறேன், வரீங்க நெல்லுங்க என்று சொல்லி வாங்க என்று சொல்லிவிட்டு பாப்பாவை அனுப்பிவிட்டேன். கர்த்தர் தொடர்ந்து நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் மையாகவே நம்மோடு கூட இருக்கிறவ பெரியவ, பெரியவ, பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 11வது வசனம். எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மாறாத நேச கிருபை காலை வேளையிலே அருமையான அம்மாவை மூடி மறைத்து மகிமைப்பட்டீங்க. இந்த வேளையிலும் உம்முடைய கரத்திலே நீர் கொடுத்த மன்னாவை தாழ்த்தி ஒப்பொடுக்கிறப்பா. உம்முடைய வார்த்தை சத்தியம். கர்த்தாவே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் விடுதலையின் பாதையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துங்க. விசேஷித்த கிருபைகள் வெளிப்படட்டும். இந்த மன்னாவை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் தாழ்த்துகிறேன். கூட்டி சேர்த்த பிள்ளைகளை தாழ்த்துகிறேன். வர தடைப்பட்ட பிள்ளைகளை தடைகளை நீக்க அழைத்து வாங்க, கிருபை தாங்க. இயேசுவின் ரத்தத்தின் நல்ல பிதாவே, ஆமென். இங்கே உள்ள இடம் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் உள்ளே வந்துடுங்களேன். ஒரு சில வரலாமே, ஃப்ரண்ட் சீட்டு காலியாக இருக்குது. கத்த பெரியவ கடையத்தில் போயாச்சு. நான் என்ன பண்ணுவேன், அருகில் காணப்படக்கூடிய பிள்ளைகளை பார்த்து கரங்களை ஒரு குலுக்கி தேவனாய கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி சொல்லும்படியாய், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு
உனக்குள்ளதை பற்றி கொண்டீர். அல்லேலூயா. உனக்குள்ளதை பற்றி கொண்டீர். அல்லேலூயா. என் தேவனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு வெளியுள்ள வாழ்க்கை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் உயர்த்துகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் அன்புள்ளவர், ஒருபோதும் அவர் மாறாதவர், அவர் கிருபை மிகுந்தவர், கிருபையின் பாதையிலே நம்மை நடத்துவார். இந்த காரியங்களை குறித்து கடந்த நாளிலும் அருமையான தாயார் என் மத்தியிலே சொன்ன வேளையிலே, வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே வரக்கூடிய வேளையிலே அது எந்த சபைக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நான் வாசிக்கக்கூடிய வேளையிலே நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் ஒரு சில காரியங்கள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையுடைய ரகசியங்களை நான் அப்புறமாக நான் சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன். இந்த வார்த்தை வெளிப்படுத்தல் 3:7-13 வரையிலும் காணப்படக்கூடிய வசனங்களை மறுபடியும் வாசித்து வாருங்கள். இந்த சபை 7 சபைகளிலே குற்றம் இல்லாத ஒரு சபை, தேவனால் குற்றச்சாட்டப்படாத ஒரு சபை, குற்றம் இல்லாத ஒரு சபையாய் காணப்படுகிறது. பிலதெல்பியா என்று என்கிற காரியத்திலே அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் சகோதர அன்பு, சகோதர அன்பு. இப்போ இந்த பிலதெல்பியா அந்த இடம் எங்கு இருக்கிறது என்று பார்க்கக்கூடிய வேளையிலே அலெக்சர் என்ற அல்லாவின் நகரமாக அது காட்சியளித்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த அல்லாவின் நகரம் என்று சொல்லக்கூடிய வேளையிலே அது சகோதர அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய நகரமாக இன்றைக்கு அது அந்த பட்டணம் இருக்கிறது. அன்றைக்கு எப்படி இருந்ததோ அப்படியே அந்த நகரம் இன்னும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த சபையினுடைய காரியமானது அது ஒரு சிறிய சபையாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. சபையானது ஒரு சிறிய சபை. அந்த சபையினுடைய காரியங்களிலே சுற்றிலும் காணப்படக்கூடிய பகுதிகளை பார்க்கக்கூடிய வேளையிலே வேதாகம வல்லுநர்கள் அங்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒவ்வொரு ராஜாக்களுடைய அங்கு ஆண்ட முக்கியமானவர்களுடைய பெயர்களை அந்த பில்லரிலே எழுதி வைத்திருக்க அவர்கள் கனப்படுத்துவது வழக்கமாக இருக்கிறது. அந்த நகரம் முழுவதும் வீடுகள் இருந்தாலும் அந்த சபையானது இன்னும் இருக்கக்கூடிய காரியங்களிலே சின்ன சபையாக தான் காணப்படுகிறது. 565 ஃபாலோவர்ஸ் இந்த ஃபேஸ்புக்கில் அதற்கு தொடர்ந்து காணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டுள்ளதாய் காணப்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, அந்த பகுதி மார்க்கெட் பிளேஸில் இருக்குது. சந்தை வெளியிலே, சந்தைக்கு போகக்கூடிய அந்த தெரு, உதாரணமாக நம்ம சர்மாநகர் ஊழியத்துடைய காரியங்களை கடந்து போகக்கூடிய வழியில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அது மார்க்கெட் தெரு. நல்ல நெருக்கமுள்ள கடைகள், நெருக்கமுள்ளவர்களாக எப்பொழுதுமே ஆட்கள் போய் வந்து இருக்கக்கூடிய இடம். ஆகவே அங்கு வாகனம் நிறுத்த முடியாது. இங்கே உள்ள இடத்துல வாகனம் நிறுத்த முடியாது. தூரமாக நிறுத்திவிட்டு தான், மெயின் ரோட்டில் நிறுத்திட்டு தான் நடந்து போகணும். அதுபோலவே அந்த நகரத்துடைய காரியமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், அவர்கள் தூரமாக வாகனத்தை நிறுத்திவிட்டு அந்த சபைக்கு கடந்து வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த சபையினுடைய காரியங்களிலே இன்னொரு காரியத்தை நாங்கள் கவனிக்க முடியும். இந்த சபையினுடைய பெயர் சென்ட் ஜான். இது சுற்றிலும் காணப்படக்கூடிய ஜனங்கள் அங்கு கடந்து வரக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
சுற்றிலும் என்று சொல்லக்கூடிய வழியிலே 5 ரோடுகள் அங்கு இணையக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இந்த ரோடுகள் சந்திப்பினுடைய காரியங்களே இந்த மார்க்கெட்டும் இருப்பதினாலே ஜனங்கள் எப்பொழுதுமே புற இடத்தில் இருந்து வரக்கூடியவர்களும் வீட்டுக்கு தெரியாமல் வந்து வரக்கூடிய பிள்ளைகளும், ஏனென்றால் முஸ்லிம்ஸினுடைய காரியங்களே இன்றைக்கு உள்ள காலங்களிலே வெளிப்படையாக ஆராதிக்கிறார்கள். அந்நாட்களிலே அவர்கள் மறைமுகமாகவே அவர்கள் ஆராதித்து கடந்து வந்த காலங்களும் உண்டு. ஆகவே வெளியே இடங்களில் இருந்து வந்து அங்கு மார்க்கெட்டுக்கு வருவது போல் வந்து அவர்கள் சபையிலே இருந்துவிட்டு கடந்து போவாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி வந்திருக்கீங்க? கர்த்தவங்களை ஆசீர்வாதமாக நடத்துவார். கர்த்தர் தயவுள்ளவராக இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இங்கு யூதர்களுடைய ஒரு வழிபாட்டு ஸ்தலமானது காணப்பட்டு இருக்கிறது. இதற்கு அடையாளமாக வெளிப்படுத்தல் 3:9 வாசிக்கக்கூடிய வேளையிலே ஓர் இன மக்கள் தங்களை யூதர்கள் என்று சொல்லி கொண்டு இருந்தார்கள். பெயரளவு யூதர்கள். ஆனால் ஏதோ ஒரு நிலையில் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, பிலதெல்பியாவுடைய காரியங்களிலே இந்த சபைக்கு அதிகமாக தொல்லை கொடுத்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் அப்படிப்பட்டவரை குறித்து சொல்லுகிறார், அவர்கள் யூதர்கள் அல்ல, யூதர்களைப் போல காணப்படக்கூடியவர்கள் அதிகமாய் பிலதெல்பியா சபைக்கு தொல்லை கொடுத்தவர்களாக இருந்ததுனால தான் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், சாத்தானின் கூட்டத்தார் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த சாத்தானுடைய கூட்டத்தாரிலும் ஒரு சிலரை நான் உனக்கு தருவேன், அவர்கள் பாதங்களுக்கு முன்பாக பணியும்படியாய் செய்வேன் என்று சொல்லக்கூடியவராக இருந்தார். அதோடு மட்டுமல்ல, எப்படியாய் நாம் தேவனுடைய வார்த்தையை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய வேளையிலே 3:10 வாசிக்கக்கூடிய வேளையிலே, என் பொறுமையை குறித்த வசனத்தை காத்து கொண்டபடியால், இன்றைக்கு மற்ற உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதற்கு ஈடாக என்ன செலுத்த முடியும்? கோபப்படாத மனுஷன் இல்லை. பொறுமையானது மிகுந்த அவசியம். கடலிலும் பெரியது பொறுமை என்று சொல்லி பார்க்க முடிகிறது. உதாரணமாக பார்க்கணுன்னா, எரும மாட்டை மாதிரி பொறுமையாக இருக்கணும். ஆனால் அந்த பொறுமை கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வர வேண்டும். ஏன்னா அந்த எரும மாடு தான் போகிற போக்கில் போவோம், மெதுவாக தான் போவோம், மெதுவாக நடக்கும். நீ நின்று போகலனாச்சுன்னா உனக்கு தான் ஆபத்து, விபத்து. ஆகவே நாம் எப்படி எதை செய்தாலும் நிதானித்து, இந்த நாளிலும் 1வது அதிகாரம் நீதிமொழியும் புஸ்தகத்தை வாசிங்க. நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை குறித்து ஞானி சொல்லுகிறார். இதனால் என்ன வருது? நிதானம். வாசிச்சிங்களா இல்லையா? எந்த வருஷம் சொல்லுங்க, வாசிங்க. என்ன எடுக்கலையா? எந்த வருஷம்? 3வது வருஷம். என்ன சொல்லுது? விவேகம், நீதி, நியாயம், நிதானம். எத்தனை பேர் வேதம் வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வேதம் வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க? வாலிப பிள்ளைங்க பைபிள் வாசிக்கிறீங்களா? வேதம் வாசிக்கிறீங்களா? காலேஜ் கரெக்டாக டைமுக்கு போகிறீங்களா? அல்லது வேறு எங்கேயாவது நின்று வாய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? பைபிள் வாசிச்சுட்டு போனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் 100க்கு 100 வாங்க முடியும். பிள்ளைகளை உயர்த்தி இருக்கிறார். என்னுடைய கண்கள் கண்டு இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தை உறுதியாய் பற்றி கொள்வீங்கன்னா உங்களை வாளாக்க நினைத்தவர்கள் மத்தியில்
உங்களை தலையாக்கி நிலைப்படுத்தக்கூடியவராக இருப்பார். உங்களை பெற்றவா மகிழ்வா. உங்களை பெற்ற தகப்பனும் தாயும் மகிழ்வாங்க. ஏன்னா என் பிள்ளை மாதிரி யார் உண்டு என்று சொல்லும்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆகவே வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்? கர்த்தருடைய வசனத்தை காத்து கொள்வீங்கன்னா, இன்றைக்கி ஒருவேளை அம்மா சோறு போடலன்னா என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு போடலன்னா என்ன பண்ணுவீங்க? தம்பி நீ தான் சொல்ல. அம்மா சோறு போடலன்னா என்ன சொல்லுவேன்? உனே தான். சுரேஷ் என்ன சொல்லுவேன்? தட்டு பறக்குமா? என்ன மீனா? அமைதியாக இருப்பானா? உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. செண்பகம் இருக்கா? செண்பகம் அம்மாட்ட கேட்டால் தான் தெரியும். உன்னைய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய தெய்வம் கிருபையும் இப்படியாய் கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன். இந்த காரியங்களிலே நமக்கு என்ன வேண்டும்? அதிகமான பொறுமை வேண்டும். கடிந்து கொள்ளக்கூடிய வேளையிலே சிக்ஷையை நாம் சகிக்கக்கூடிய பொறுமை வேண்டும். எல்லா காரியத்திலும் நிதானம் வேண்டும். பதிலுக்கு பதில் செய்யாத வண்ணம் கம்யூனில் ஒரு பாட்டு பாடுவோம். நம்முடைய காரியங்களிலே நம்மை நாமே உணர்ந்து அதை பாடக்கூடிய பிள்ளைகளாய் பாடுவோம். இன்றைக்கும் கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவார். தேவனாகிய கர்த்தர், நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். பிலைதெல்பியா சகோதரத்துவ அன்பு, சகோதர அன்பு. அந்த சகோதர அன்பு எதை குறிக்கிறது? பிதாவினுடைய அன்பை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தன்னுடைய ஒரே குமாரனை நாம் நேசித்து அவரை கிட்டி சேரும்படியாய், அவர் பாடுகளை ஏற்றுக்கொள்ள வைக்கும்படியாய் தன்னுடைய குமாரன் உங்களுடைய சிநேகிதனாய் இருக்கும்படியாய், என் சிநேகிதனே என்று சொல்லும்படியான காலங்களுக்குள்ளாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளும்படியாக அவருடைய அன்பு ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய அன்பு பரிவாய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. மிக சில இதுவாலா நேரம் கடந்து போய்கிட்டு இருக்கு. நான் என்ன கொடுக்க போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து நம்மை விசேஷித்த கிருபைகளுக்குள்ளாய் நடத்துவார். ஒரு காலங்களிலே மிக்க சில இதுவால சகோதரியோடு நான் ஊழியத்தின் பாதியிலே கடந்து வந்த அந்த காலங்களிலே மிகுந்த வேதனை, பாரங்கள், கண்ணீர், கவலையோடு கடந்து வந்த காலங்களிலும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும்படியான காலங்களுக்குள்ளாய் ஆயத்தமாகி காத்திருந்து சகோதரி அவர்களை அழைத்து கொண்டு ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் கடந்து போய் ஊழியம் செய்த அந்த காலங்கள் விசேஷித்தவைகளாக இருக்கிறது. ஒரு நாள் நாங்கள் ஐசிய பாதையிலே நாங்கள் கடந்து போகும்படியாய் நாங்கள் கடந்து வரக்கூடிய வேளையிலே அருமையான சகோதரி அவர்கள் என்னை அழைத்து, நீ உலகத்தின் ஆழத்தில் எதை சிந்தித்து கொண்டே இருக்கிறாய்? கர்த்தர் உன்னோடு கூட இந்த பாடலை பாடுகிறார் கேள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். உண்மையிலே அந்த பாடல் என்னோடு பேசக்கூடிய ஒன்றாக இருந்தது. நான் எதை சிந்தித்து கொண்டிருந்தேனோ அதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் மகள் மூலமாய் தீர்க்க தரிசனமாகவே அதை பாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. நான் அனாதை இல்லை எந்தன் சொந்தம் என்றீரை, அனாதை என்று அழுதே. நீ அனாதை இல்லை எந்தன் சொந்தம் என்றீரையா, அனாதை என்று அழுதே. காணாமல் போன அடையாளந்தே, கர்த்தாவே உந்தன் கண்கள் கண்டது. காணாமல் போன அடையாளந்தே,
கர்த்தாவே உந்தன் கண்கள் கண்டது, மார்போடு அணைத்து மந்தையில் சேர்த்து, மார்போடு அணைத்து மந்தையில் சேர்த்து, மகிமை செலுத்திடுவேன், நான் மகிமை செலுத்திடுவேன். நான் அநாதை என்று அழுதேன், நீ அநாதை இல்லை என்றன் சொந்தம் என்றீரையா, அநாதை என்று அழுதேன், நீ அநாதை இல்லை என்றன் சொந்தம் என்றீரையா, அநாதை என்று அழுதேன். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கிடந்தேன், நான் கதறி முறையிட்டு அழுதேன். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கிடந்தேன், நான் கதறி முறையிட்டு அழுதேன். கருத்தாய் விசாரித்து கண்ணீரை மாற்றினேன், கருத்தாய் விசாரித்து கண்ணீரை மாற்றினேன், மகிமை செலுத்திடுவேன், நான் மகிமை செலுத்திடுவேன். நான் அநாதை என்று அழுதேன், நீ அநாதை இல்லை எந்தன் சொந்தம் என்றீரையா, அநாதை என்று அழுதேன், நீ அநாதை இல்லை எந்தன் சொந்தம் என்றீரையா, அநாதை என்று அழுதேன். மாறாவின் தண்ணீர் போன்ற வாழ்க்கை அது மதுரமாக மாறாதென்று மலைத்தேன். மாறாவின் தண்ணீர் போன்ற வாழ்க்கை அது மதுரமாக மாறாதென்று மலைத்தேன். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினேன், மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினேன், மகிமை செலுத்திடுவேன், நான் மகிமை செலுத்திடுவேன். நான் அநாதை என்று அழுதேன், நீ அநாதை இல்லை எந்தன் சொந்தம் என்றீரையா, அநாதை என்று அழுதேன், நீ அநாதை இல்லை எந்தன் சொந்தம் என்றீரையா, அநாதை என்று அழுதேன். ஹல்லேலூயா. என்று ஒப்பு கொடுத்து ஊழியம் என்றால் என்ன என்று தெரியாது. அந்த பாதையிலே நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாதையிலே என்னுடைய நோக்கம், என்னுடைய எண்ணம், என்னுடைய படிப்பின் காலங்கள் எல்லாமே பார்த்தீர்களானால் நான் உலக பிரகாரமாய் ஒரு அதிகாரியாய் மேன்மை உள்ளவனாய் கடந்து வர வேண்டும் என்கிற எண்ணம் தான் காணப்பட்டது. ஏனென்றால் என்னுடைய தகப்பன் மிலிட்டரியில் இருந்து அவர்கள் ரிட்டையர்ட் ஆனவங்க. என்னுடைய சிறிய தகப்பன் அதிகமாக என்னை வளர்த்தார்கள். அவர்களுடைய நாட்களில் அவர்கள் போலீஸுடைய காரியங்களில் அவர்கள் காணப்பட்டு டிஎஸ்பி டிரைவராக இருந்த அந்த காலங்கள் இருந்ததுனாலே அவர்கள் சொல்லுவாங்க, என் பிள்ளை எப்படியாவது போலீஸ் ஆஃபீஸாக வருவான், நான் டிரைவராக வருவேன் என்று சொல்லுவாங்க. இந்த எண்ணங்களையே சிறு வயதில் இருந்த அந்த காலங்கள். ஆனால் ஊழியத்துடைய பாதை என்று சொல்லி அழைக்கக்கூடிய வேளையிலே சற்று பின்னிட்டிருந்த அந்த காலங்களெல்லாம் கடந்து கர்த்தர் என்னை பலப்படுத்தி நடத்தினார். ஆனாலும் சில காரியங்களுக்காக நான் மற்றவர்களைப் போல பிதற்றி தெரிய மாட்டேன். என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் வைத்து நான் அவருக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுத்து கொண்டிருந்த வேளையிலே தான் அருமையான மகளை மூடி மறைத்து இந்த பாடலை அந்த ஐசை ஓரமாக நிறுத்தினேன். அந்த வேளையில் அந்த பாடலை பாடக்கூடிய வேளையிலே என்னுடைய ஆத்துமா மேகசூல் அகத்வாலா சொல்ல முடியாத அளவிற்கு தேவனுடைய அன்பை உணர்ந்தேன்.
மெய்யாகவே நம்முடைய தேவன் அவர் நம்மை பார்த்து சிநேகிதனே என்று சொல்லும்படியான அன்பாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியிலே நீங்கள் அனாதியாய் இருந்தோமோ இருக்கிறோமோ என்று சொல்லி நீங்கள் நினைக்க அல்ல, தேவன் உங்களுடைய சிநேகிதராயிருக்கிறார். பிலதெல்பியா என்ற வார்த்தைக்கு சகோதரத்துவ அன்பு. இந்த சகோதரத்துவ அன்பு விசேஷித்தது. உலக பிரகாரமான சகோதரர்களுடைய காரியங்களே பார்த்தீங்கன்னா வஞ்சிக்கிறவர்களும் ஏமாற்றுகிறவர்களும் பொருளாசை உள்ளவர்களுமாய் இருக்கலாம். ஆனால் நம்முடைய சகோதரத்துவ தேவ அன்பு எப்படி என்றால், அவர் தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காய் கொடுத்த அந்த அன்பு நம்மை சிநேகிதனே என்று சொல்லி, யூதாஸ் காரியத்தை கூட கர்த்தர் சிநேகிதனே என்று சொல்லி அழைக்கும்படியான அன்பாய் இருந்தது. இன்றைக்கும் நாம் தேவனுடைய அன்பிலே நாம் களி கூறும்படியாய் நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய அன்பு ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது. நாம் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் இயேசு கிறிஸ்து நம் நடுவிலே இருக்கிறார் என்பதையும், அவருடைய சிநேகிதர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதையும் உலகத்தார் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க முடிகிறது. யோவான் புஸ்தகத்திலே 17வது அதிகாரம் 16வது அதிகாரங்கள் எல்லாம் நன்றாய் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய அன்பை குறித்தான காரியத்திலே நாம் கவனிக்க முடியும். இன்றைக்கும் அருமையான தேவ ஜனமே, நாம் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக இருந்து தேவனுடைய வீட்டை கட்டும்படியாகவும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவிக்கும்படியாகவோ தேவனாய கர்த்தர் உங்களையும் என்னையோ சகோதரனாய் சகோதரியாய் சகோதரத்துவ அன்புக்குள்ளாய் தேவன் பெரிய சகோதரனாய் இருந்து குமாரன் தேவ சகோதரனாய் இருந்து அவர் நம்மை நடத்துவது போல நம்முடைய கிரியைகளிலே நாம் அப்படியான பாதையிலே கடந்து வர வேண்டும். அப்படி சகோதரத்துவ அன்புக்குள்ளாய் இருக்குமானால் இயேசுவை போல மாற, இயேசுவை போல நம்முடைய கிரியைகள் மாற நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். அருமையான தேவ ஜனமே, அவர் சிலுவையின் மரண பரியந்தமோ தன்னை தாழ்த்தினார். எதுக்காக? சிநேகிதனாய், சிநேகிதியாய், நண்பனாய், நல்ல சகோதரனாய் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படியாய் அந்த சகோதரத்துவ அன்புக்குள்ளாக தன்னை தாழ்த்தக்கூடியவராக இருந்தார், ஒப்பு கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அந்த அன்பு நம் நடுவிலே வெளிப்பட வேண்டும். அந்த சகோதரத்துவ அன்புக்குள்ளாக நீ உன்னுடைய குடும்பத்தை கட்டுவாயானால், உன்னுடைய சபையை கட்டுவாயானால், கர்த்தர் உன்னுடைய காரியங்களிலே மேலான நன்மைகளை கொண்டு கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். மிக்க சிலகத்துவால் ஆகவே இந்த பிலதெல்பியா சபையினுடைய காரியங்களை குறித்து நாம் அந்த சகோதரத்துவ அன்புக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி கெட்டிச்சேர வேண்டும் என்கிற காரியத்திலே ஒரு சில ஆலோசனைகளை மட்டும் நாம் இந்த நாளிலே கவனிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லக்கூடிய வேளையிலே ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லுவார், நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம், நாம் யாராய் இருக்கிறோம்? சகோதரராய் இருக்கிறோம். உண்மையில் அவன் சகோதரனா? லோத்து சகோதரனா? மகன், தன்னுடைய சகோதரனுடைய மகன். ஆனால் இவனை எப்படி சொல்லுகிறார்? தன்னுடைய சகோதரனாய். தன் சகோதரனை எப்படி நேசிப்பானோ அதே நேசத்திற்குள்ளாக அவனுடைய மகனையும் அந்த தேசத்தின் மத்தியிலே நேசித்து அவன் கடந்து வரக்கூடியவனாக இருந்தான். நீ அநாத பையன் என்று சொல்லி விலைக்கு போடலை, நீ எப்படியா தொலைஞ்சு போடா என்று சொல்லலை. அவன் கருத்துள்ளவனாய் வளர்த்ததினாலே இன்றைக்கு அந்த வளர்ப்பு மற்றவங்களுக்கு தெரியாது.
அந்த வளர்ப்பு, ஒரு பிள்ளையை வளர்க்கிறார்கள் என்றால் அந்த பிள்ளையினுடைய அருமை பெற்றவர்களுக்கு தானே தெரியும் என்று சொல்லுவாங்க. அடுத்தபடியாக வளர்த்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த குழந்தைகளுடைய காரியங்களை எவ்வளவாய் வளர்த்து அதை நேசித்து அது கடந்து வரக்கூடிய வேளையிலே எந்த ஒரு தாயும் எந்த ஒரு தகப்பனோ தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து வரக்கூடிய வழியிலே சந்தோஷப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஆபிரகாமுடைய காலங்களிலே உள்ள காரியங்களை பார்க்கக்கூடிய வேளையிலே ஆபிரகாம் தான் மட்டும்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் தனக்கு மந்தையை ஆயத்தப்படுத்தும்படியாய் அவனை அடிமைப்படுத்தவில்லை. அவன் கர்த்தருக்கென்று தன்னுடைய காரியங்களை அர்ப்பணித்தவனாய் அவன் ஆபிரகாம் கடந்து வருவதினாலே அங்கு அவனுக்கு லோத்துக்கென்று ஒரு மந்தை இருந்தது, ஒரு மேய்ப்பர் கூட்டம் இருந்தது என்று சொல்லக்கூடிய வேளையிலே அவனுடைய மந்தைகளும் ஆபிரகாமுடைய மந்தைகளைப் போல பெருகி இருந்த அந்த காலங்களிலே ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதங்கள் உண்டானது, சண்டைகள் உண்டானது. நான் பெரியவனா நீ பெரியவனா, நான் மேய்க்கிற இடத்துல நீ மேய்க்கக்கூடாது. இப்படியாய் இன்றைக்குள்ள கிறிஸ்தவ கலாச்சாரம் எப்படி இருக்குதோ, சபைகள் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் அந்நாட்களிலே மந்தையை மேய்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த மேய்ப்பின் பாதையிலே கடந்து வரக்கூடிய வேளையிலே ஆபிரகாம் பார்க்கிறான், லோத்தை அழைக்கிறான். அப்பா வா என்று சொல்லி அன்போடு கூட அழைத்து அவன் சொல்லுகிறான், நாம் சகோதரர், நீ வேற நான் வேற இல்லை. இன்னைக்கு ஒரு தாய் மக்களே வஞ்சிக்கிறாங்க, ஏமாற்றுறாங்க, பொல்லாப்பு செய்ய தந்திரம் பண்ணுறாங்க, சூனியம் பண்ணுறாங்க, என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணல, அவனை அற்பமாக எண்ணவில்லை. நான் தானே சின்னவனாக இருந்த நீ அழைத்து வந்தேன் என்று சொல்லி அற்பமாக எண்ணவில்லை. அவன் வளர்வதிலே சந்தோஷப்படக்கூடியவனாக இருந்தான். அவனுடைய மேய்ப்பிலே, மேய்ப்பனுடைய அந்த கூட்டத்தார் மத்தியிலே அவனுடைய வளர்ச்சியிலே சந்தோஷப்படக்கூடியவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய மேய்ப்பர்களோ வித்தியாசப்பட்ட முறையில் இருந்த வேளையிலே இவன் லோத்தை அழைத்து, நீ கிழக்கு போனால் நான் மேற்க போகிறேன், நீ வடக்கு போனால் நான் தெற்க போகிறேன் என்று சொல்லி லோத்தோடு பேசக்கூடிய வழியிலே லோத் என்ன பண்ணினான் என்றால், நான் உம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. அவன் தன்னுடைய சுய எண்ணத்தின்படி தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அந்நாட்களில் சோதோம் குமாராவுடைய காரியங்கள் அவனுடைய கைக்கு எப்படி இருக்கு, அவனுடைய கண்களுக்கு எப்படி இனிமையாக இருக்குது, கர்த்தருடைய தோட்டத்தை போல அவனுக்கு பிரதிபலித்தது. கண்ணின் இச்சையின்படி கடந்து போகுமானால் எல்லாவற்றையும் இழந்து போவோம். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், கண்ணின் இச்சையின்படி கடந்து போகக்கூடாது. தேவனுடைய வார்த்தையின்படி நிலை நின்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவ ஜனமே, அந்நாட்களில் இருந்த சோதோம் கோமோரை பார்க்கிறார். அது செழுமையாக இருந்தவுடனே இந்த இடம்தான் நமக்கு நல்ல இடம், மேய்ப்புக்கு நல்ல இடம் என்று சொல்லி அவன் தன் சகோதரனோடு கூட அவன் தன் ஆபிரகாமை விட்டு அவன் பிரிந்து போகக்கூடியவனாக இருந்தான். பிரிந்து போனான். அவனுடைய சமூகம் அந்த தேசத்திற்கு கடந்து போனான். அந்த தேசத்தின் மத்தியிலே எல்லாவற்றையும் இழந்தான். அந்த தேசத்திலே அவனுக்கு ஒரு வீடு இருந்தது, அவனுக்கு 2 பெண் மக்கள் இருந்தாங்க, அவனுடைய குடும்பம் இருந்தது. அந்த காரியங்களையெல்லாம் நமக்கு தெரியும். இந்த ஆபிரகாமுடைய நடைகளை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆபிரகாம் சிறியவனாய் அவன் இருந்தாலும், வயதுக்கு ரொம்ப சின்னவனாய் இருந்தாலும், அவனை என் சகோதரனே என்று சொல்லி அழைக்கும்படியாய் நாம் சகோதரர் என்று சொல்லி
அன்பு பாராட்டக்கூடியவனாக இருந்தான். அருமையான தேவ ஜனமே, அந்த அன்பு நமக்குள்ளே இருக்க நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். ஒரு குடும்பத்தினுடைய காரியங்களில் அநேக போராட்டங்கள் இருக்கலாம். பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் இல்லை, வேதனைகள் இல்லாத குடும்பம் இல்லை, பண ஆசை பிடித்தவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த சகோதரத்துவ அன்பு அது எங்கிருந்து வெளிப்படும்? இயேசுக்குள் இருந்து வெளிப்படும். ஆபிரகாமுக்குள் இயேசு வெளிப்பட்டதினால தானே அவனுக்குள் அந்த சகோதரத்துவ அன்பு வெளிப்படக்கூடியதாக இருந்தது. அந்த ஆபிரகாமுக்கு அந்த சகோதரத்துவ அன்பு இருந்ததினால தான் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி அழைக்கப்படும்படியான காலங்களுக்குள்ளாய் கர்த்தர் நடத்தினார். அந்த அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? அந்த அன்புக்குள்ளாய் நாம் வளருகிறோமா? அந்த அன்புக்குள்ளாய் நாம் நிலைத்திருப்போமானால் மிகுந்த கனி கொடுக்கும்படியான காலங்களுக்குள்ளாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். இரண்டாவதாக ஆதியாகமம் 50:20 வாசிக்கக்கூடிய வேளையிலே, நீங்கள் எனக்கு வெகு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினான். இது யார் சொல்கிறா? யோசேப்பு சொல்லுகிறான். யோசேப்பினுடைய கனிவான வார்த்தை வெளிப்படுகிறது. அந்த அதிகாரத்தில் 50வது ஆதியாகமம் 50:15 21 வரையிலும் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இவனுடைய சகோதரர்கள் அவனை கொன்று போட நினைத்தாலும் அவனுடைய சகோதரருடைய அன்பை நினைக்கும்படியான காலங்களுக்குள்ளாக கடந்து வந்தான். இந்த நாட்கள் சகோதரனாலே போஷிக்கப்படுகிறார்கள். அந்த தேசத்தின் மத்தியிலே, எகிப்து தேசத்தின் மத்தியிலே அவர்கள் போஷிக்கப்படுகிறார்கள். யாராலே அவர்களுக்கு கனம் வந்தது? இவனை பார்க்கக்கூடிய வழியில் மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க? இவன் யோசேப்புடைய சகோதரன், இவன் யோசேப்பினுடைய சகோதரனுடைய பிள்ளைங்க. எப்படி இந்த உலக பிரகாரமாய் ஒரு கவுன்சிலரோ அல்லது மந்திரியோ அவருடைய பிள்ளைகள் அவருடைய ஜாதி ஜனங்களுடைய காரியங்களில் இனஜன பந்துகள்னா அதுக்கென்று ஒரு பேரை வைத்து கொள்ளுவாங்க. ஆனால் இங்கு அவர்களுடைய காரியங்களை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சகோதரர்கள் வெகு தீமை செய்தவர்களாக இருந்தாலும் இயேசுவினுடைய அன்பு யோசேப்புக்குள்ளாய் இருந்ததினாலே அவர்களை பகைஞராக எண்ணவில்லை. நான் உங்களை போஷிப்பேன், நான் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட மாட்டேன் என்று சொல்லி அவர்களை அரவணைத்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பாய் இருந்தது. அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? இயேசுவை தெரிந்தாலும் அநேக நேரங்களில் இயேசுவை விட்டு விலகி ஓடும்படியான காலங்களுக்குள்ள ஓடிக்கொண்டு இருந்தோம். ஆனால் அவருடைய அன்பு இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற நீட்டி அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி நம்முடைய துஷ்ட வழிகளிலே நாம் கடந்து போன காலங்களை மறந்து மிக சிலகதுவால தேவ அன்புக்குள்ளாய் வளர கர்த்தர் கிருபை தருகிறார். இந்த காலங்கள், அந்த காலங்களில் என்ன நடந்தது என்றால், இஸ்ரவேல் மரித்து போனான், யாக்கோபு மரித்து போனான். யோசேப்பினுடைய தகப்பன் யாக்கோபு மரித்து போன அந்த காலங்களிலே அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய குடும்பத்தாய் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஆளை அனுப்பி, நான் உம்மோடு கூட நாங்கள் சமாதானமாக இருக்கிறோம், நாங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு தான், என் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒன்றும் செய்யாத என்று சொல்லக்கூடிய வேளையிலே அவன் மனக்கனிவோடு கூட பேசினான். ஆனால் அவர்கள் என்ன செய்திருந்தார்கள்? அவன் அந்த மரண குழியிலே அவர்கள் தூக்கி போட்ட நாட்களிலே அவனுடைய ஆத்மா எப்படி கதறி இருக்கும்? தன்னோடு உடன் பிறந்தவர்களாக இருந்து இப்படிப்பட்ட துரோகத்தை செய்கிறார்களே என்று சொன்னாலும் யோசேப்பு ஒவ்வொரு காலங்களிலும் எதை நினைத்தால்? சங்கீதம் 105:19 சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வளமும் யோசேப்பை அவருடைய வசனம் புடமிட்டது.
இயேசுவினுடைய வார்த்தை அவனுக்குள் இருந்ததினாலே அந்த சகோதரத்துவ அன்பு அவனுடைய குடும்பத்தை அரவணைக்கக்கூடியதாக இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? நம்முடைய குடும்பம் இருக்கிறதா? நம்முடைய குடும்பத்தினுடைய காரியங்களே ஒவ்வொருவரும் இப்படியாய் நல்ல ஒரு குடும்பத்தினுடைய காரியங்களை அரவணைத்து தேவனுக்குள் அவர்களை நடத்துகிறோமா? அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் மத்தியில் அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. ஒருவனை கெடுத்து ஒருத்தியை கெடுத்து ஒருத்தி அநேக காரியங்களிலே ஆசீர்வாதங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்று சொல்லி துணிகரமாக எழுப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் துணிகரத்துக்கு கர்த்தர் ஒருபோதும் துணை போக மாட்டா. அதனால தான் அங்கு முடிவை கவனி. உன்னுடைய முடிவு சமாதானமாய் இருக்கும். உன்னுடைய முடிவு இயேசுவின் நடுவிலே இருக்கக்கூடிய வழியிலே உனக்கு சந்தோஷமாய் இருக்கும். உனக்குண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு கர்த்தர் தருவான். உன்னை மேன்மையாய் நடத்துவான். வாளாக்க நினைத்துவமத்தில் உன்னை தலையாகவோ கீழாக்க நினைத்துவமத்தில் உன்னை மேலாகவும் உயர்த்துவான். கர்த்தருடைய அன்பு ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்தாது, நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா சாதாரண காரியங்கள் அல்ல. எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் வரக்கூடிய ஆக்கினைக்கு நாம் எப்படி தப்பித்து கொள்வோம்? அல்லேலூயா. எபிரேயரில் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை சற்று கவனித்து பாருங்கள். இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயத்தை கவனித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தை, அந்த வார்த்தையினாலே நாம் புடம்படப்பட வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீ புது பலனோடு புது கிருபையோடு எழும்ப கிருபை தருவாரே அல்லாமல் ஒருபோது உன்னை வைக்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. மேக சொல்லகர வைக்கன் சியாக்கதியா சலா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. கலங்காதே கலங்காதே என் மகனே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். கலங்காதே கலங்காதே என் மனமே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். வீணான எண்ணங்கள் சிந்தையில் வேண்டாம், உள்ளத்தில் வேண்டாம். வீணான எண்ணங்கள் சிந்தையில் வேண்டாம், உள்ளத்தில் வேண்டாம். பொல்லாத நினைவுகள் வேண்டவே வேண்டாம். ஜெபத்துக்கு பதில் வரும் கலங்கிட வேண்டாம். பொல்லாத நினைவுகள் வேண்டவே வேண்டாம். ஜெபத்துக்கு பதில் வரும் கலங்கிட வேண்டாம். கலங்காது கலங்காது என் மனமே, கர்த்தருக்கு துணை நிற்கிறார். கலங்காது கலங்காது என் மனமே, கர்த்தருக்கு துணை நிற்கிறார். அவர் செய்த நன்மைகளை மறந்திட வேண்டாம். மனிதர்கள் செய்த தீமைகளை நினைத்திட வேண்டாம். அவர் செய்த நன்மைகளை மறந்திட வேண்டாம். மனிதர்கள் நினைத்திட வேண்டாம். பதிலுக்கு பதில் தீமை செய்திட வேண்டாம். நீதிக்கு பதில் வரும் கலங்கிட வேண்டாம். பதிலுக்கு பதில் தீமை செய்திட வேண்டாம். நீதிக்கு பதில் வரும் கலங்கிட வேண்டாம். கலங்காது கலங்காது என் மனமே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். கலங்காது கலங்காது என் மனமே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். அவர் செய்த நன்மைகளை மறந்திட வேண்டாம். மனிதன் செய்த தீமைகளை நினைத்திட வேண்டாம். அவர் செய்த நன்மைகளை மறந்திட வேண்டாம். மனிதன் செய்த நன்மைகளை நினைத்திட வேண்டாம். பதிலுக்கு பதில் தீமை செய்திட வேண்டாம். நீதிக்கு பதில் வரும் கலங்கிட வேண்டாம். பதிலுக்கு பதில் தீமை செய்திட வேண்டாம். நீதிக்கு
வேண்டாம். கலங்காதே கலங்காதே என் மனமே, கர்த்தருக்கு துணை நிற்கிறார். கலங்காதே கலங்காதே என் மனமே, கர்த்தருக்கு துணை நிற்கிறார். ஒரு சில காரியங்களை நினைத்து கொஞ்சம் பாரத்தோடு தான் ஜெபம் பண்ணி கொண்டு வரேன். ஒரு சிலருடைய காரியங்கள் ஜாதி பெருமையானது சபைகள் நடுவிலே வெளிப்படக்கூடாது. ஜாதி பெருமை அது நம்முடைய கோத்திரத்தோடு வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் எங்கே இருக்கிறோம்? தேவ சபையில் இருக்கக்கூடிய வேளையிலே ஒருவருக்கொருவர் சகோதர அன்புக்குள்ளாக நாம் பழக வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். அந்நிய காரியங்களை பேசுகிறதற்கு தேவ சபை அல்ல. இது வெறி கொண்டவர்கள் பேசக்கூடிய இடம் அல்ல. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஸ்தலம். அல்லேலூயா. ஒருவேளை ஒருவருக்கொருவர் மற்ற ஜாதி இந்த ஜாதி அவன் அந்த ஜாதி என்று சொல்லி பிரிமானமான எண்ணங்களையும் பிரிமான சிந்தையோடு கூட நீ பேசியிருப்பாயானால் இந்த நாளில் உன்னை ஒப்புக்கொடு. மிக்க சொல்லதுவால அவர் உன்னை தன்னுடைய சகோதரியாய் சகோதரனாய் உன்னை நினைத்து அவர் கடந்து வரக்கூடிய வழியிலே அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனம், அருமையான தேவ ஜனமே, நாம் மற்ற காரியங்களை சிந்திப்பதற்காக அல்ல, தியானிப்பதற்காக அல்ல, கர்த்தருடைய தயவுள்ள கரத்தின் வல்லமைக்காக நாம் உலக ஜாதியை பார்க்கக்கூடாது. பரிசுத்த ஜாதியாய் நீ இருக்கிறாயா? பரிசுத்த ஜனமாய் இருக்கிறாயா? அதை சிந்தித்து வா, அதை செயல்படுத்து. கர்த்தவனை வாழாக்க நினைத்து மத்தியில் கீழாகவும் மேலாக்கவும் கர்த்தவனை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அடுத்தபடியாய் நான் கவனித்த காரியங்கள் என்னவென்றால், மற்றவர்களை மேட்டிமையான சிந்தையோடு பாராதிருங்க. உங்களுக்கு ஒருவேளை கிருபை கொடுத்திருக்கலாம், கிருபை வரங்கள் கிரியை செய்யலாம். இவன் ஒன்றுமில்லாதவன், இவள் ஒன்றுமில்லாதவள் என்று சொல்லி மற்றவர்களை ஒருபோதும் அற்பமாய் எண்ணாதீங்க. உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை பிரயோஜனப்படுத்துவது எப்படி என்று சொல்லி அந்த சிந்தை அந்த தியானத்திற்குள்ளாய் கடந்து வாங்க. மற்றவங்களை ஒருபோதும் உங்களுக்கு முன்பாக நிறுத்தாதீங்க. கர்த்தரை உங்களுக்கு முன்பாக நீங்கள் நிறுத்தி நீங்கள் ஊழியர் செய்தாலும் சரி, உலக வேலை செய்தாலும் சரி, மற்றவர்களோடு அந்த வேலையிலும் தொழிலும் கூட அந்த சகோதரத்துவ அன்புக்குள்ளாக நீங்கள் கடந்து வருவீங்கன்னா அந்த அன்பு முடிவு பரியந்தம் உங்களை வேதனைப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடிய காரியங்கள் வரக்கூடாது, குறை கூறக்கூடிய காரியங்கள் வரக்கூடாது. இங்கு அவன் மற்ற சகோதரரை பார்த்து குற்றப்படுத்தவில்லை, குறை சொல்லவில்லை. அடுத்தபடியாக ஆண்டவராகிய தேவன் சமாரிய ஸ்திரீயை பார்த்து மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? குற்றப்படுத்தும்படியாக நின்னாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னா? இனி பாவம் செய்யாத, போ இனி பாவம் செய்யாத. அருமையான தேவ ஜனமே, ஆனால் இன்றைக்கு மற்றவர்களுடைய சாட்சிகளை கேட்டு இவளை பற்றி தெரியாதா, இவளுடைய குடும்பத்தை பற்றி தெரியாதா என்று சொல்லி அற்பமாய் பேசுகிறவர்களை கூட நான் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன். ஒருபோதும் அப்படியான எண்ணம் சிந்தைகளை வைக்காதீங்க. ஒருபோதும் அந்த சிந்தைக்குள்ளே இருப்பீங்கன்னா நாம் சத்தியத்திற்குள்ளே வளரல, இன்னும் உலக பிரகாரமான மனுஷியாகவே காணப்பட்டு கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக நான் ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். 2 காரியங்கள் நான் விட்டுவிட்டேன். அந்த காரியங்களை பார்த்தீங்கன்னா யோசுவாவின் புஸ்தகத்தில் 14:8 அது நோட் பண்ணிக்கிடுங்க. 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 1:26 தாவீது யோனத்தானுடைய சிநேகிதம். அதுபோலவே 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 27-30 வரையிலும் அவனுடைய சிங்காசனத்தை கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார். யோக்கியனுடைய 37 வருட சிறையிருப்பை மாற்றி அவனை உயர்த்தினார்.
1 நாளாகமம் 4:9-10 வாசிக்கக்கூடிய வேளையிலே யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அவன் என்னென்ன ஜெபத்தில் கேட்டானோ அதையெல்லாம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தான். சற்று நாம் எழும்பி நின்று கர்த்தரை பார்ப்போம். யாபேஸ் அவனுடைய தாய் மிகுந்த வேதனையோடு பெற்றாள். துக்கத்தோடு பெற்றதோடு மட்டுமல்ல, அவளுக்கு என்ன கஷ்டமோ தெரியாது. புருஷன் விட்டு போனானா, மாமியா கொடுமையா, இல்லை நாத்தனா கொடுமையா, எந்த கொடுமையில் பிள்ளை பெற்று எடுத்தாலும் தெரியாது. ஆனால் அவள் வேதனையோடு பிள்ளை பெற்றாள். அல்லது சாமுவேலின் புஸ்தகத்தில் நாம் பார்க்க முடியும், அன்னாளை அவருடைய நாச்சியார் அதிகமாக குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தார். அப்படிப்பட்ட குற்றமாக என்னவோ தெரியல, இந்த காரியங்களிலே அவளை குற்றப்படுத்தின யார் என்ன என்கிற காரியங்கள் தெரியாது. அங்கு அவளுடைய துக்கம் மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. இன்றைக்கு உன்னுடைய துக்கத்தை காண்கிற தேவன், உன்னுடைய வேதனையை காண்கிற தேவன், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று சொல்லி வேற நீ கவலைப்பட்டு இருக்கலாம். எப்படி வளருவானோ, எப்படி வளருவாளோ, எப்படி தன்னுடைய காலங்களில் அவர்கள் பெரியவர்களாவாங்களோ. அருமையான சகோதரி ஜெயபா அவர்கள், அருமையான அம்மா சொல்லுவாங்க, பாப்பா 6 மாதம் குழந்தை தொட்டியில் போட்டு ஆடிக்கிட்டே சொல்லுவாங்க, என் பிள்ளை எப்படி நடப்பாளோ என்ன சொல்லுவாங்க. கொஞ்சம் வாய் தந்து சொல்லுங்களேன், தாய் மாதிரி தானே இருக்கீங்க. என் பிள்ளை எப்படி பேசுவாளோ மிகுந்த கவலைப்படுவாங்க, மிகுந்த கவலைப்படுவாங்க. அடிக்கடி அவர் சிக்காகக்கூடிய காலங்களில் மிகுந்த வேதனை உண்டு. துக்கம் அவர்களை அடைக்கக்கூடியதாக இருந்தாலும் அதனுடைய நிவர்த்திக்காக எங்கே வந்தாங்க? இயேசு எப்படியாவது வெளிப்பட மாட்டாருன்னு தான் சேசிக்கு போன காலங்களும் அப்படி தான் இருந்தது. ஆசிச்சத்தில் போய் அந்த சிலைக்கு முன்பாக அவர்கள் தன்னுடைய குழந்தையை கிடைத்துவிட்டு அந்த முழங்காலே நின்று சிலை வரையிலும் கடந்து போன காலம் அப்படியாக இருந்தது. மிகுந்த வேதனை உள்ள காலம், மிகுந்த துக்கத்திற்குள்ளாய் கடந்து வந்த காலம். இந்த காலங்களில் நான் அவங்க கூட இருந்ததுனால நான் சொல்கிறேன். அந்த நாட்களில் நான் கல்லூரி படிப்பில் நான் இருந்த அந்த காலங்களிலே அருமையான மகளோடு கூட நான் கடந்து போய் வந்ததுனால நான் பேசுகிறேன். அருமையான தேவ ஜனமே, கடைசியாக மிகுந்த உபத்திரவம், சூனியத்திலே அவர்களுடைய ஜீவனே எடுக்க வேண்டும், பிள்ளைகள் அனாதையாய் தெரிய வேண்டும், அவர்கள் திக்கற்றவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பல சூனியங்களை செய்து இருந்தாலும் கர்த்தரை தெரிந்து கொண்ட அந்த நாள் தொடங்கி இந்நாள் வரையிலும் அவர்கள் கர்த்தரோடு கூட இருக்க தன்னை தகுதிப்படுத்துவதனால தானே எனக்கு வேதம் வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்கன்னா யாருக்காக? அவங்களுக்காக மட்டுமல்ல, அவங்க பிள்ளைங்களுக்காக மட்டுமல்ல, உங்களுக்காகவும் திறப்பின் வாசல் நின்று அவர்கள் போராடுறாங்க. ஆகவே கடிந்து கொள்ளுதல் நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இங்கு இவனை பார்க்கக்கூடிய வேளையில், யாபேசை பார்க்கக்கூடிய வேளையிலே சகோதரர்களே அவன் விசேஷித்தவனாக இருந்தான். அப்போது எதனால்? இவனுடைய தாய் அவனுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. உன்னுடைய தாய் உனக்காய் பண்ணுகிற ஜெபம், உன்னுடைய குடும்பத்தாய் உனக்காய் பண்ணுகிற ஜெபம் விசேஷித்தவனமாய் தாயினுடைய ஜெபம் விசேஷித்தது என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். மிக்க சிலருக்கு எதுவாலோ அருமையான தேவ ஜனமே, நம்முடைய காலங்களில் நன்றாய் உங்களை தாயை கனப்படுத்துங்க, தாய்க்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. தாயுடைய ஆலோசனை இன்பமாக இருக்கட்டும். தாயுடைய வார்த்தையின்படியே நீங்கள் கடந்து வரக்கூடிய வழியில் உங்களை மற்றவர்களை பார்க்கலும் மேன்மையாக நடத்துவா. அப்படி தான் இந்த யாபேசனுடைய சமூகம் நடத்தப்பட்டா. எப்படின்னா அவன் சகோதரர்களை விட கனம் பெற்றவன் ஆகியிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால அவன் தேவனோடு கூட அவன் அப்படியானால் இஸ்ரவேலின் ஜெயபலமானவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கக்கூடியவனாக இருந்தான். அல்லேலூயா,
இஸ்ரவேலின் ஜெயபலமானவரை நோக்கி பார்த்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கக்கூடியவனாய் இருந்தான். கர்த்தர் கருத்தாய் விசாரித்தார், அவனுடைய எல்லைக்குள்ளே வாசம் பண்ணினார். அவன் கேட்டும் கேட்க மறந்த நன்மைகளை எல்லைகளை விஸ்தாரமாக்கி தேவ சமாதானத்தோடு அவனுடைய காலங்களில் உயர்த்தினார். அந்த 2 வசனம் தான் அவனை பற்றி கொடுத்திருக்கு. ஆனால் அவனுடைய காலங்களிலே அவன் மேன்மை உள்ளவனாய் நன்மை பெற்றவனாய் உயர்ந்திருந்தான். இன்றைக்கும் மீக்கச்சலகத்துவால ஏதோ ஒரு மூலையிலிருந்து நீ ரட்சிக்கப்பட்டவனாய் வந்திருக்கலாம். கர்த்தவனை கனப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நீ இயேசுவோடு இருப்பாயானால், நீ இயேசுவை தேடுவாயானால், நீ இயேசுவை நோக்கி பார்ப்பாயானால், நீ இயேசுவை உன்னுடைய தெய்வமாய் ஏற்றுக்கொள்வாயானால், இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி நீ வாயினால் அறிக்கையிடுவாயானால், கர்த்தவனை நேசிக்கிறார். என் மகளே, என் மகனே, கர்த்தவனை நேசிக்கிறார். கர்த்தவனை நேசிக்கிறார். சகோதரனாய் நேசிக்கிறார். நேசராய் வரப்போகிறார். சகோதரனாய் நேசித்து அவருடைய அன்பின் ஆவியை நம் நடுவிலே பரிபூர்ணமாய் விளங்க பண்ணி கொண்டு இருக்கிறார். அவரை தேடுவாயானால், இயேசுவை தேடுவாயானால் ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய பிரயாசங்கள் மேன்மையை கண்டடைவார், நன்மைகளை கண்டடைவார். உனக்கு நன்மை உண்டாகும். கர்த்தருடைய தயவு கிருபை பெருகும். கர்த்தர் வல்லவராய் நல்லவராய் போதுமானவராய் அவர் இருந்து உங்களுடைய குடும்பங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தரோடு இருங்க, அவர் உங்களோடு இருப்பார். அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் நல்ல பிதாவே. ஆமென்.